Hi friends, welcome to India's Home YouTube channel. Hope you all good. மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் நைட் ரொட்டீன் தான் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 கப் கோதுமை மாவு, அது கூடவே உப்பு அண்டு கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னா கொஞ்சம் ஈர துணி போட்டு அதை கவர் பண்ணி வச்சுனாக்கா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்காக நான் முன்னாடியே ராஜ்மாவை எடுத்து காலையிலே ஊற வச்சுட்டேன். நீங்கள் நைட் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுருங்க. காலையில் செய்ய போகிறீங்கனாக்கா நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தேவையான தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ராஜ்மா கிரேவி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது டயட்டுக்கு அண்டுக்கு ஹெல்த்தி ஆல்சோ. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஆனியன், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அண்டு 4 தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ராஜ்மா வெந்துருச்சு, அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு அது கூட நம்ம எல்லா கரம் மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கணும்னா உப்பு ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா வதங்கும். நான் உப்பு ஆட் பண்ணதை காமிக்க மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அதை இடித்து வச்சு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராஜ்மா கிரேவி சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நம்ம சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஆனியன் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மெம்பர்ஸ்க்கு செய்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அதை கூட கொஞ்சம் மசாலா ஐட்டம் சேர்க்கணும். காரத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இது 3 ஆட் பண்ணிக்கிட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி விடணும். ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். ராஜ்மாவை நீங்கள் கொஞ்சம் மசிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் அதை கொதிக்க விடலாம். இந்த கேப்பில் நான் சப்பாத்தி திரட்டிக்கிறேன். சப்பாத்தி திரட்டுறது ஈஸியாக வரணும்னா நான் கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணி திரட்டுவேன். மேலே அந்த பவுடர் மட்டும் திரட்ட கொஞ்சம் ஈஸியாக வரும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம கஸ்தூரி மேத்தி அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மேத்தி நீங்கள் வேணானாக்கா அதை விட்டுடலாம், கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கறி குழம்பு டேஸ்ட்டே வரும். இது சப்பாத்திக்கு நல்ல செம டேஸ்ட் கொடுக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி போடுறப்ப அதை அடிக்கடி திருப்பி போடாமல் இருந்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்களோட நைட் டின்னர். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.